வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம இன்று மாலை என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு முன்னாள் திரைப்பட இயக்குனர்னு சொல்றதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் அந்த ஒரு படம் தான் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் படம் எதுவும் வரல. கோபி நயினார்னு ஒருத்தர். அந்த படத்திலேயே அவர் ஏகப்பட்ட கூத்தெல்லாம் பண்ணியிருப்பாரு. அது என்ன, ப்ளஸ் இது ஏதோ போராட்டம்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த போராட்டங்கள் என்ன, தேவையில்லாமல் மதிவதனியை பிடிச்சி வம்பிழுத்துருக்காரு. அது எல்லாத்தையும் விரிவாக இன்னைக்கு நம்ம பார்த்துடலாம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. கோபி நயினார் என்ற இந்த திரைப்பட இயக்குனர் மீது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே எனக்கு பல கேள்விகள் உண்டு. அந்த தான் எடுத்த முதல் படத்துலேயே என்ன காமிச்சிருப்பாருன்னா, ஊருக்குள்ளே ஒரு நர்ஸ் தடுப்பூசி போட வருவாங்க. தடுப்பூசி போட வரும்போது ஊருக்குள்ளே பாம்பு வருதுன்னு ஒரு சீன் வச்சுருப்பார். அதாவது குறியீடு வைக்கிறாராம், தடுப்பூசி வந்ததுனாலே மக்களுக்கு ஆபத்து அப்படின்னு ஒரு பெரிய அறிவார்ந்த ஒரு குறியீடை வச்சிருக்கிறாரு அந்த படத்தில் அப்படின்னு நான் சொல்லலை. அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். அந்த அளவுக்கு பெரிய அறிவாளி. அப்போ மக்களை முட்டாளாகவே வைத்து கொள்ள வேண்டும்னு ஒரு கூட்டம் எப்போதுமே பரப்புரை செஞ்சிட்டு இருக்குது. நாம் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, மருத்துவம் குறித்து மருத்துவர்கிட்ட கேளுங்க. நீங்கள் இயக்குனர்னா படம் எடுக்கிறத செய்யுங்க. யாராவது ஒரு டாக்டர் நான் படம் எடுக்கிறேன்னு சொன்னால் ஒத்துப்பீங்களா? அது போலத்தான் இதுவும். நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். தேவையில்லாமல் மக்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய வேலையெல்லாம் கிடையாது அப்படின்றத நம்ம அந்த நேரத்திலே பதிவு பண்ணோம். இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, மக்களுக்கு இந்த குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் தலித் மக்களுக்கு இடத்த ஒதுக்கி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறார். தலித் மக்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக, நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக நிலத்தின் மீது அவர்களுக்கான உரிமை மறுக்கப்பட்டு பல காலம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அவர்களுக்கு நிலத்தை கொடுக்கணுன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல தான் எனக்கு வேணும்னு கேட்குறாரு. அந்த இடத்த மணல் அள்ளுவதற்காக ஒதுக்கி இருக்கிறாங்க அரசாங்கத்திலேருந்து. மணல் அள்ளுறது தப்பு தானே சார்? மணல் மாஃபியா தானே? அப்போ மணல் மாஃபியாவை திமுக அரசு ஆதரிக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி உடனே வந்துடுவாங்க. முதல்ல மணல் அள்ளவில்லை என்றால் அந்த இடத்துல நீர் போக்குவரத்து ஏற்படாது. இந்த இடத்துல நீர் இருக்கா இல்லையான்றது அந்த கேள்விக்கு அப்புறம் வரும். முதல்ல ஒரு இடத்துல வீடு கட்டுவதற்கு உண்டான மணலை அள்ளக்கூடிய நிலமாக இருந்தால் அது ஏதோ ஒரு காலகட்டத்தில் தண்ணி போக்குவரத்து இருந்த இடமா தான் இருக்க முடியும். இல்லை அதை வரைய அந்த மணல் அந்த இடத்துக்கு சேராது. அப்போ அந்த மணலை அள்ளுவதுன்றது மராமத்து பணின்னு சொல்கிறாங்க. இல்லை குடிமராமத்து பணிகள்னு கேள்விப்பட்டிருப்போம். அந்த குடிமராமத்து பணிகளில் ஒன்று மண் அள்ளுவது. அந்த மணலை அள்ளலாம். எந்த அளவுக்கு அள்ளக்கூடாதுன்னா, தொடப்பம் போட்டு பெருக்கி எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு சுத்தமாக அள்ளி எடுத்துடக்கூடாது. அதுதான் நீர் பிடிப்பு அப்படிங்கிறது. அந்த பகுதிக்கு நிலத்தடி நீருக்கும் நீர் பிடிப்பும் ஏற்படக்கூடியது. அந்த மணலில் இருக்கக்கூடிய அடியில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் அதன் சுற்றி இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் வர அது போய் சேரும். அப்போது அந்த மணலை ஒரு அளவுக்கு ஆனால் அள்ளி தான் ஆகணும். அள்ளலைன்னா அடுத்த மழைக்கு தண்ணி வரும்போது என்ன ஆகும்? தண்ணி ஊருக்குள்ளே வந்துடும். இப்போ செம்பரம்பாக்கம் ஏரியா திறந்து விட்டப்போ எதனால் ஊருக்குள்ளே தண்ணி வந்தது? அந்த அடையாறு ஆறில் தூர்வாரவே இல்லை. ஸோ தூர்வாரும் பணிகளில் ஒரு பகுதி தான் இந்த மணலை அள்ளுவது. இந்த மணலை அரசாங்கமே அள்ளி என்ன பண்ண முடியும்? அதனால கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்துருவாங்க. கான்ட்ராக்டர் அந்த மணலை அள்ளி அவர் எடுத்துகிட்டு போய் அவர் யாரையா விற்றுப்பார். அதுக்காக உண்டான காசை அரசாங்கத்துக்கு கட்டிடுறாரு. ஸோ இது அரசுக்கும் மக்களுக்கும் செய்யக்கூடிய நல்ல வேலை தான். இந்த திமுக அரசாங்கத்தின் மீது மட்டுமே இவர் குறிவைத்து பேசுவதன் காரணம் அவரது உள்நோக்கம் என்ன அப்படின்னு. இல்லை, இந்த மணல் மாஃபியாவை தடுக்கக்கூடிய சிந்தனை இவருக்கு இருக்குன்னா, இவர் சார்ந்த கட்சியின் மூலமாக போராட்டம் நடத்தணும். இவர் சார்ந்த கட்சியோட போராட்டம் நடத்தலை, தனியாக போராட்டம் பண்ணுறாரு. தனியாக போராட்டம் பண்ணுறாருன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே இந்த சவுக்கு சங்கர் செஞ்ச வேலை தான் இது. சவுக்கு சங்கர் என்ன பண்ணா,
மணல் மாஃபியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட எல்லாம் போய் காசு கொடு, இல்லைனா உன்னை பற்றி நான் தப்பு தப்பாக பேசுவேன் யூடியூப்பில், உன்னை மாட்டி விடுவேன் அப்படின்லாம் பேசி பணம் வசூலிக்க முயற்சி செஞ்சு தர்மடி வாங்கின கதையெல்லாம் வேற உண்டுன்னு வைங்களேன். அப்போ கோபி நாயனாரோட நோக்கம் என்னவாக இருக்கு? அங்கே இருக்கும் தலித் மக்களின் நலனா அல்லது அந்த மணல் கான்ட்ராக்டரிடம் பணம் பெறுவதற்காக, மிரட்டி பணம் பெறுவதற்கான நோக்கமா? உண்மையிலே மக்களுக்கு நல்லது செய்யணும்னா என்ன செய்யணும்? ஒரு இயக்கமாக போய் போராடணும். அப்படி போராடும்போது அரசாங்கமோ அரசு அதிகாரிகளோ கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் ஒரு தீர்வு எட்டப்படும். இப்போ செயல்படாத அரசாங்கங்கள் இருந்தப்பெல்லாம் மூடிட்டு பேசாம இருந்தாங்க. செயல்படும் அரசாங்கம் வரும்போது தான் குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது நீங்க செயல்படும் அரசாங்கத்துல தானே சார் கேட்க முடியும் அப்படின்னு ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க தான் செயல்பட மாட்டாங்களே, எங்களுக்கு தான் தெரியுமேன்னு ஒரு பழமொழியை சொல்லுவாங்கங்க. அதாவது ஒரு பிச்சைக்காரன் இருந்தாலும் அந்த பிச்சைக்காரன் டெய்லி போவானா, ஒரு வீட்டில் வீட்டில் அந்த அம்மா சாப்பாடு போட மாட்டாங்க, ரெண்டாவது வீட்டில் அந்த அம்மா கண்டிப்பாக போடுவாங்களாம். அப்போ ஒரு நாள் ஏதோ மறதியில் இந்த அம்மா ரெண்டாவது வீட்டில் இந்த அம்மா சோறு போடலையாம். அப்போ அந்த பிச்சைக்காரன் சொன்னான்னா, டெய்லி போடாத மகாலட்சுமி இன்னைக்கும் போடலை, டெய்லி சோறு போடுற மூதேவிக்கு என்ன கேடு, அந்த மூதேவி இன்னைக்கு சோறு போடல அப்படின்னு சொன்னாங்க. இந்த மகாலட்சுமி மூதேவின்ற கான்செப்ட்ல எல்லாம் நமக்கு நம்பிக்கை இல்லை. ஒரு உதாரணம் எளிதாக புரிவதற்காக சொல்றது. வள்ளுவர் கூட சொல்லலையா, தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்னு. அதுக்காக வள்ளுவருக்கு தெய்வத்தின் மேல நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தமா? அந்த பாயிண்ட்டை புரிய வைக்கிறதுக்காக அவர் சொன்னார். அதை போலத்தான் சொல்றேன். நீங்க அப்ப செயல்படும் அரசாங்கத்துல தான் கேட்பேன்னா கேளுங்க, நான்லாம் கேளுங்க, யாரை கேட்க வேணாம்னு சொன்னது. அதற்கு உண்டான முறைப்படி கேளுங்க. ஏன்னா இந்த அரசாங்கம் வந்த பிறகுதான் தலித் பேரில் இருக்கக்கூடிய பஞ்சமி நிலங்களை விற்பதில் உள்ள சிக்கல்களை எல்லாம் அடைச்சு அந்த நிலத்தை யாருக்குமே விற்க முடியாது அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டிருக்கிறாங்க. பஞ்சமி நிலங்கள்னு வந்தப்பவே அதுக்கு சொன்னதே என்னன்னா, அந்த நிலங்களை தலித் மக்களுக்கு உள்ளே தான் விற்க முடியும், வாங்க முடியும், வேற யாரும் வாங்க முடியாது, விற்க முடியாதுன்னு சொல்லி வச்சிருந்தாங்க. இதை பயன்படுத்திக்கிட்டு சில பேர் டூப்ளிகேட் டாக்குமெண்ட் போட்டு வித்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அதையெல்லாம் தடுப்பதற்கான நடவடிக்கை இந்த அரசாங்கம் எடுத்துக்கிட்டு, இப்போ கூட ரீசெண்டாக பாருங்கள், மேட்டுப்பாளையம்ன்ற ஒரு பகுதியில் ஒரு தலித் ஒருவர் வாரிசு இல்லாமல் இறந்துட்டார். அப்போ அந்த இடத்த எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க யார்? அந்த பகுதியில் இருக்க தலித் மக்கள். ஆனால் அரசாங்கம் என்ன யோசிச்சுதுன்னா, அந்த பகுதியில் நிறைய பேர் வீடு இல்லாமல் இருக்காங்களே, ஒரு குடியிருப்பு அடுக்கு குடியிருப்பு மாதிரி கட்டி நிறைய பேர் ஒன்றுக்கு மேற்பட்டவங்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு திட்டம் போட்டாங்க. ஆனால் அந்த பகுதி மக்கள் அதை வரவேற்கவில்லை அப்படின்னோடனே என்ன பண்ணாங்க, அந்த பகுதி மக்களுக்கே பிரித்து கொடுத்துட்டாங்க திரும்ப. ஸோ இப்படி எல்லா வகையிலும் தலித் ஃப்ரெண்ட்லியாகவும் அவர்களின் மேம்பாட்டுக்காகவும் உழைக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை தேவையில்லாமல் பொய் குற்றச்சாட்டுகளை வைத்து கொண்டு மிரட்டி கொண்டு கான்ட்ராக்டர்களிடம் பணம் வாங்குவதற்காகத்தான் இந்த கோபி நயினார் முயல்கிறார் அப்படிங்கிறது என்னுடைய பார்வையாக இருக்கிறது. இதில் நடுவில் தேவையில்லாமல் நம்ம தோழர் மதிவதனியை பற்றி தப்பாக பேசுகிறார். அவங்க திமுகவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. திமுகவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்கன்னா திராவிட கழகத்தோட கொள்கைகள் என்னவோ அந்த கொள்கைகளை நிறைவேற்றக்கூடிய அரசாங்கமாக இருந்தால் அவங்க சப்போர்ட் பண்ணதான் செய்வாங்க. அதை விட்டுட்டு நீ சம்பந்தம் இல்லாமல் நீ திமுக அரசாங்கத்தை பற்றி பேசுனா திமுக அரசாங்கத்தை பற்றி பேசு. அவங்க மதிவதனியை பற்றி என்ன பேச்சு வேண்டி கிடக்கு உனக்கு? அவங்க உன்னை பற்றி நேராக ஏதாவது பேசுனாங்களா? அவங்க கோபி நயினாரை பற்றி எங்கேயாவது விமர்சனம் வச்சுருந்தாங்கன்னா நீ பதில் விமர்சனம் வைக்கலாம். சம்பந்தமே இல்லாமல் சம்பந்தம் இல்லாமல் இல்லை அவங்க மதிவதனி தலித் மக்களுக்கு எதிராக ஏதாவது பேசிட்டாங்களா, இல்லை ஏதாவது செயல்பாட்டில் ஈடுபட்டாங்களா? அப்படி இருந்தால் நீ அப்போ அவங்கள கேள்வி கேட்கறதுல நியாயம். நீங்கள் எப்படி திமுக அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருப்பீங்க அப்படின்ற கேள்வி ஒரு பெரிய கேள்வியா? அப்போ இந்த தமிழ்நாட்டில் என்ன ஒரு சிக்கல் இருக்குது, இல்லை என்ன ஒரு பொது புத்தி இருக்குது அப்படின்னா, எதிர்ப்பு அப்படின்னு சொன்னாலே அது திமுக எதிர்ப்பாக மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு தான் பேர் அரசியல். அது எதிர்ப்பு மட்டும் இல்லை, அரசியல்னு சொன்னாலே அது திமுக அரசாங்கத்துக்கு எதிராக பேசுறது மட்டும்தான் அரசியல் அப்படின்ற ஒரு பார்வை தானே இருக்கு. இதில் ஏதாவது டவுட் இருக்கா? நல்லா யோசிச்சு பாருங்க. தோழர் மதிவதனி அவங்க திராவிட கழகத்தில் இருக்காங்க, திமுகவுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பேசும்போது அவங்க இந்த மாதிரி திட்டங்கள்லாம் திமுக அரசாங்கம் பண்ணியிருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பாராட்டியிருக்காங்க. உனக்கே வயிறு எரியுது? இவன் எவ்வளோ பெரிய அறிவாளிங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீ ரோடெல்லாம் போடுறீங்க அப்படின்றான். ரோடு எதுக்கு? ரோடு போட்டு கார்பரேட் முதலாளிகளின் ஏரோப்ளைன் வருவதற்கு. எங்கள் கிராமத்தில் போடுற ரோடியா? கிராமத்தில் போடுற சிமெண்ட் ரோடு தார் ரோடுக்கு தான் கார்பரேட் முதலாளிகள் ஏரோப்ளைன் ஓட்ட போகிறானா? நீயும் நானும் தான் பைக்கில் போகிறோம், சைக்கிளில் போகிறோம். இந்த கிராம மக்களுக்கு போடக்கூடிய சாலையில் கூட உனக்கு என்ன வைத்தறிச்சல்?
வைத்தறிச்சல் தானே இது. இது இந்த தாவேகா பாய்ஸ் சொல்லி திரியிற மாதிரி தான் இருக்குது. அன்னைக்கு ஒருத்தர் பேசிட்டு இருந்த ஆடியோ ஒன்று வந்தது. என்னத்தை பெரிய பட்ஜெட் போட்டிருக்கீங்க, பூங்கா அங்கே 500 ஏக்கரில் பூங்கான்றீங்க, இங்கே 100 ஏக்கரில் பூங்கான்றீங்க, இன்னொரு இடத்துல 1000 ஏக்கரில் பூங்கான்றீங்க. பூங்கா வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணுறது, போய் சும்மா சுற்றி பார்க்கவா? எங்களுக்கு ஏதாவது இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி கட்டி கொடுத்தீங்கன்னா மக்களுக்கு பயன்படும். அட தருதலைங்களா, தொழிற்பூங்கான்னா என்ன அர்த்தம்னு கூட உங்களுக்கு தெரியாத அளவுக்கு தாவேக்கால இருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம்னு ஒரு பேரை வச்சு அந்த சின்ன பசங்களை பூரா ஏமாத்திட்டு ஸ்கூல் பசங்களை பூரா கூட்டி வச்சுட்டு கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கேள்வி என்னன்னா, தொழிற்பூங்காக்கும் இந்த பூங்காக்குமே சாதா பூங்காக்குமே வித்தியாசம் தெரியாத தற்குறிகளை விட மோசமான தற்குறியா இந்த ஆள் இருக்கிறான். ரோடு போட்டு என்ன போகுதுன்னா, ரோடு போட்டாதான்டா மக்கள் வந்து கிராமத்து மக்கள் பக்கத்தில் இருக்கிற நகரங்களுக்கு போயிட்டு வர முடியும். அப்படி போயிட்டு வர முடிஞ்சாதான் வேலை வாய்ப்புகள்லாம் முதல்ல கிடைக்கும். ரெண்டாவது வணிக தொடர்புகளுக்கு நல்லா இருக்கும். கிராமத்தில் விளையிற பொருளை வந்து நகரத்தில் நேராக கொண்டு போய் விற்கணும்னு அவன் யோசிச்சான்னா அவனால் விற்க முடியும். ஒரு முருங்கை தோட்டம் போட்டிருக்கான்னா அங்கேருந்து முருங்காவை பறித்து நல்ல ரோடாக இருந்ததுன்னா பைக்லேயே பின்னாடி கட்டி வச்சுட்டு நேராக போயிடுவான். போய் அங்கே இருக்கிற ஹோல்சேல் மார்க்கெட்டில் விற்றுட்டு வருவான். இவனுக்கு எதுவுமே புரியாமல் தற்குறி மாதிரி பேசிக்கிட்டு இந்த ஆள் ஏன் தெரிகிறாப்புலன்னு சத்தியமாக எனக்கு புரியல. ஒரு சினிமா டைரக்டர், நீங்கள் அதுக்காக சினிமா டைரக்டர் வந்து பொது பிரச்சனைக்கு வரக்கூடாது, அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்ல, தாராளமாக வாங்க. ஆனால் ஏதாவது ஒரு காரண காரியத்தோட அறிவோட பேசுகிற மாதிரி வாங்க. கிராமத்து மக்களுக்கு ஏன் ரோடு போடுற அப்படின்ற, சரி அந்த இடத்த தலித்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல மண் அள்ளுறாங்கன்னா மண் அள்ளிட்டு கொடுப்பாங்க. இப்போ என்ன கெட்டு போச்சு உனக்கு? மண் அள்ளிட்டு கொடுப்பாங்க. இப்போ உனக்கு என்ன கேடு, உனக்கு என்ன பிரச்சனை? உன் பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு அங்கே இருக்க மணல் கான்ட்ராக்டர்கிட்ட இல்லை காசு வாங்குறதுக்கு தான் பிளான் பண்ணியிருக்கன்றது தான் தெரியுது. ஸோ இதை பற்றி உங்களோட பார்வை என்ன, உங்கள் கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.